வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமில உணவுகளை காலையில் எழுந்ததும் முதல்ல சாப்பிடுவது உங்களுடைய வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது அந்த அசிடிட்டி சிக்கலுக்கு அது வழிவகுக்கும். அப்படின்றதால ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ ஒரு சிலர் இரவு முழுவதும் நன்றாக தூங்கி ஓய்வெடுத்தாலும் கூட காலை நேரத்தில் அல்லது மதியம் நெருங்குவதற்குள்ள மிகவும் களைப்பாகவும் சோர்வாகவும் இருப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய காலை உணவை அவங்க தவிர்க்கிறது, அல்லது காலையில் அவங்களுடைய உடலுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். இரவு முதல் காலை வரை சராசரியாக சுமார் 8லிருந்து 9 மணி நேரங்கள் நாம் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும். இந்த சூழலில் காலையில் தூங்கி எழும்போது அந்த நாள் முழுவதுமாகவே நம்ம உற்சாக செயல்படுவதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றல் நமக்கு தேவைப்படும். அந்த ஆற்றலை நம்ம உணவுகளின் மூலமாக தான் பெற முடியும். ஸோ ஒரு சில உணவுகளை நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம், ஒரு சில உணவுகள் ஆரோக்கியமற்றதாக இருக்கும். அந்த உணவுகளை தவிர்க்கணும். அப்போ காலையில் எழுந்ததும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள், ஆரோக்கியமற்ற உணவுகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய அப்டேட்ஸ் தொடர்ந்து அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வெதுவெதுப்பான எலுமிச்சை நீரை வெறும் வயிற்றில் குடிக்கிறது அவங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை சிறப்பாக வைக்கிறத தொடங்கி செரிமானத்தை மேம்படுத்துறது வரைக்குமே பல வழிகளில் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எழுந்ததும் பலரும் அந்த மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான முக்கிய காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம். மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸ்லாம் நம்ம அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கோன்றதான் அர்த்தம். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வெதுவெதுப்பாக காலையில் எழுந்ததும் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுவே உங்களுடைய உடல்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி உங்களுடைய உடம்பு ஸ்லிம்மாக ஃபிட்டாக வைக்கும். செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்தி எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய அந்த செரிமான மண்டலத்தையே வலுப்படுத்தும். ஸோ அதுக்கு நீங்கள் காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா ஓட் மீல் எடுத்துக்கொள்ளலாம். ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்தினுடைய சிறந்த மூலமாக ஓட் மீல் இருக்குது. இதை நீங்கள் காலை நேரத்தில் எடுத்துக்கொள்வது காலை நேரம் முழுவதுமே உங்களுடைய வயிறு நிரம்பியும் ஒரு ஃபீலை கொடுக்கும். அதாவது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓட் மீல் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஓட் மீலெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய உடல்கள் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை எரித்து அதை ஆற்றலாக மாற்றிக்கொண்டு பட்னி கிடக்காமல் பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் அந்த உடல் பருமன் இருக்குது அப்படின்னா அதை அவங்க குறைக்கிறதுக்கெல்லாம் ஓட் மீல் எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுடைய அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். இது நீங்கள் இந்த ஓட் மீல் சாப்பிட்டினாலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் க்ளோஸ். ஏன்னா நீங்கள் அதுக்கடுத்து தேவையில்லாத வேறு எந்த உணவுகளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கிரேக் யோகாட் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கிரேக்க தயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் புரோட்டீன் மற்றும் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கள் இதெல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் எதுக்கு நமக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த கிரேக் யோகாட், அதாவது இந்த கிரேக்க தயிர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்தும் பொழுது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. குடல்களில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளலாம். இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கணும்னா மார்னிங் நீங்கள் கிரேக் யோகாட் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். முட்டைகள் காலை உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தினமும் ஒரே ஒரு அவித்த முட்டைகள், அதாவது நீராவில் வேக வைத்து அந்த வேய்ச்ச முட்டை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு புரதச்சத்து அதிகமாக கிடைக்கப்பெறும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். புரோட்டீன் பார்த்தீங்கன்னா, அதாவது புரோட்டீனுடைய ஹவுஸ் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய முட்டைகள் பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு. இந்த முட்டைகள் ஒரு சத்தான ஊட்டச்சத்து மிக்க காலை உணவாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் உங்களுடைய உணவுகளோட ஒரு அவித்த முட்டைகளை சாப்பிட்றீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கோலின் சத்து மூலமாக மூளை ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். மூளை செல்கள் புதுப்பிக்கப்படும். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த மறதி ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள்லாம் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும், குணமும் படுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முட்டைகள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த புரதச்சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால எலும்புகள், தசைகள் அதெல்லாமே உங்களுக்கு வலிமையாகவே இருக்கும். ஆற்றலோட அன்றைய நாளில்
லெவலில் அவங்க வந்து செயல்படலாம். க்ரீன் டீ வந்து நீங்கள் மார்னிங் எழுந்த உடனே வந்து எடுத்துக்கொள்ளலாம். க்ரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. எனவே காலை நேரத்தில் நீங்கள் க்ரீன் டீ பருகுவது உங்களுடைய மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும், தேவையில்லாமல் உங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி கொழுப்புகளை வந்து எரித்து உங்களை எப்போதுமே ஃபிட்டாக பராமரித்துக் கொள்வதற்கு, அதாவது உடல் நலத்தில் மனநலத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் எதுவும் இல்லாமல் உடல் நலத்தை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் வந்து க்ரீன் டீ எடுத்துக்கொள்வது நல்லது. பெரி பழங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பெரி பழங்களில் பார்த்தீங்கன்னா கலோரிகள் வந்து குறைவாக தான் இருக்கும், ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கும். எனவே இதை வந்து எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்க, எடையை பராமரிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரி பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய லெவலாம் அதிகமாகலாம் ஆகிடாது, கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஸோ பெரி பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 60 வயது நபர்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். பாதாம் பருப்புகள் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பிரச்சனை எதுவுமே இருக்காது, பிபி ப்ராப்ளம் கூட அவங்க இருக்காது. ஸோ ஹெல்த்தி கொழுப்பு, அதாவது ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் வந்து பாதாம் பருப்புகள் இருக்குது. புரதம் மற்றும் ஃபைபர் சத்து ஆகியவற்றினுடைய சிறந்த மூலமாக பாதாம் பருப்பு இருக்குது. நீங்கள் பாதாம் பருப்பு வந்து வெறும் வயிற்றில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சாப்பிடும்போது நல்ல ஒரு உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஃபீல் இருக்கும். இதனால் உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் அகற்றப்படும், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும், ரத்த ஓட்டம் இதயத்திற்கும் உடலுக்கும் சீரான உணவு கிடைக்கிறதால உடலும் வந்து 60 வயதிற்கு அப்புறமும் சுறுசுறுப்பாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை கூட இருக்காது. மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். சியா விதைகள் காலையில் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா வெறும் வயிற்றில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சியா விதைகள் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். சியா விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் மற்றும் நார் சத்து நிறைந்திருக்கு. இதை நீங்கள் காலை நேரத்தில் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கும். அப்போ நீங்கள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அவதிப்படுறீங்கன்னா காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட வந்து அந்த சியா விதைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி அன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக தொடங்குவதற்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க அல்லது இதையே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நலம் பெறலாம். 60 வயதிலுமே உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு சில உணவுகள்லாம் இருக்குது. இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் காலையில் இருந்தது வெறும் வயசில் ஒரு சில உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி முக்கிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. இப்போ ஒரு சில பேர் காஃபி எனர்ஜி ட்ரிங்க்னு நினச்சிட்டு காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் எடுத்துக்குவாங்க. காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் காப்பி குடிக்கும் போது வயிற்றில் வந்து ஆசிட் உற்பத்தி அதிகரிக்கக்கூடும். இது சிலருக்கு கெஃபைனுடைய அளவு அதிகரிக்கிறதால மயக்கத்தையும் ஏற்படுத்தலாம், சிலருக்கு வயிறு அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும். அதனால் காஃபியை வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து காலையில் இருந்தது வெறும் வயிற்றில் எடுத்துக்காதீங்க. உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேனா எடுத்துக்கோங்க, அது உங்களுடைய செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரமான உணவுகளை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காலை டயட்டில் காரமான உணவுகளை சேர்த்துக்கொள்வது ஸ்டொமக், அதாவது நமக்கு வயிறை வந்து எரிச்சல் அடை வைக்கும், குடல்களில் வந்து புண்களை ஏற்படுத்தி, அதாவது அந்த அல்சர் பிரச்சனை வந்து நமக்கு ஏற்படுத்தலாம், அஜீரண கோளாறுகளையும் அது ஏற்பட வைக்கும். அல்சர் இருந்துச்சுனாவே செரிமான மண்டலம் வேலை செய்யாது, நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் செரிக்காது, அதனால் நெஞ்சிலே உங்களுக்கு நிற்கும். ஸோ நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறுகள்லாம் ஏற்படும். அதனால் மார்னிங் வந்து எப்பயுமே 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து அந்த நெஞ்சு கறிக்க ஆரம்பிக்கும் காரசாரமான உணவுகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா. அதனால தான் அவங்க அந்த காரசாரமான உணவுகள்லாம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது. சிட்ரஸ் பழங்கள் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்களை ஜூஸாக குடிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக சிட்ரஸ் பழங்கள் வந்து அமிலத்தன்மை கொண்டது. இது வந்து வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடும்போது வயிற்று புறணியை எரிச்சல் அடைய வைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அமிலங்களுக்கு வந்து அதை பாதிப்பு ஏற்படுத்தி அசிடிட்டி பிரச்சனை, அதாவது இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நெஞ்செரிச்சல் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த சிட்ரஸ் பழங்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இதனோடய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உணவுகள் வந்து தவிர்க்கணும். அதுவும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து காலை உணவாக கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்கள், சர்க்கரை நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், வறுத்த உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள், மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவை அனைத்துமே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து அதிகப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணலாம், கொலஸ்ட்ரால்ஸை அதிகம் பண்ணி இதயம் சார்ந்த பிரச்சனையும் உண்டு பண்ணலாம், எலும்பு அடர்த்தியை வந்து உங்களுக்கு குறைச்சி எலும்பு சார்ந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா 60 வயதிலுமே நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.